Welcome to all my dear students. In this session, we will be dealing with particle moving in an inclined plane and two bodies in contact on a horizontal surface and then motion of connected bodies. First, we will discuss about particle moving in an inclined plane. சாய்தளத்தில் ஒரு பொருளின் இயக்கம் அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா see the picture 3.12. Consider an object. Object means the square box represents in yellow color, no? That is a block of mass small m. And this object is placed on an inclined plane at a height h from the ground surface. And theta is the angle makes the inclined plane with the horizontal. And also s represents the length of the inclined plane. And L represents the length of the horizontal surface. And A vector represents acceleration of the block while moving in a inclined surface. Okay? இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க ஒரு லெட்டரும் எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், எதுக்காக இந்த கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இன்க்ளைன் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்போது அதனோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும், அதோட ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும், இந்த ரெண்டு கான்செப்டை நம்ம இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆக்சலரேஷனும் அதனோட ஸ்பீடும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு டிசைட் வாட் ஆர் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட். என்னென்ன ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். என்னென்ன ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் பண்ணுதுன்னா பாருங்கள், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. ஏ வந்து இந்த இடத்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்கிறோம். அங்கே ஏ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அந்த கிராவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால தான் இந்த இடத்த ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட், இது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் இங்கே என்னவா இருக்குன்னா டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. செகண்ட், எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்குன்னா நிச்சயமாக அது மேலே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஒன்று வந்து டவுன்வர்டு ஃபோர்ஸ், இன்னொன்று அப்வர்டு ஃபோர்ஸ். அந்த டவுன்வர்டு தான் கிராவிடேஷனல்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அப்வர்டு ஃபோர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டு இன்க்ளைன் சர்ஃபேஸ். ஆப்ஜெக்ட் இன்க்ளைன் சர்ஃபேஸாக இருக்கும் பொழுது அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுது. இது எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு we have to draw a free body diagram. ஓகே, ஸோ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தி ஆப்ஜெக்ட் இஸ் அஸ்யூம்டு டு பி அ பாயிண்ட் மாஸ். அந்த பிளாக் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணி தான் எஃபிடி வந்து ட்ரா பண்ணுறோம். பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 3.13ல் ஃபர்ஸ்ட் ஒன் டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி அண்ட் அப்வர்டில் ஆக்ட் பண்ணுறது நார்மல் ஃபோர்ஸ். அது சம்திங் ஆங்கிள் டில்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு இன் அன் இன்க்ளைன் சர்ஃபேஸில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து அப்வர்டு கொடுத்தீங்கன்னா அது ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இது வந்து இன்க்ளைன் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இது தேர்டு கொடுத்துருக்காங்க. தேர்ட் லைன், த மோஷன் இஸ் ஆன் தி இன்க்ளைன் சர்ஃபேஸ் வி ஹாவ் டு சூஸ் தி கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இப்போ இங்கே கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இன்க்ளைன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் பிக்சரில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்க்ளைன் சர்ஃபேஸுக்கு பேரலாக எக்ஸு கோஆர்டினேட்டும் இன்க்ளைன் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒய் ஆக்சஸும் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு ஆட் பண்ணுற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி அப்படிங்கிறது எந்த ஆக்சஸில் இருக்குன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சஸில் ஆட் பண்ணுறதா எடுத்துக்கிறோம். எம்ஜி சைன் தீட்டா அப்படிங்கிறது எந்த ஆக்சஸில் இருக்குன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் ஆட் பண்ணுறதா எடுத்துக்கிறோம். ஓகே, எப்போவுமே நம்ம ரெண்டு கோஆர்டினேட்டு எக்ஸு ஒய்க்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி, அது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம். செகண்ட் வந்து கோஆர்டினேட் வந்து என்னென்னு டிசைட் பண்ணணும். இப்போ கோஆர்டினேட்டை டிசைட் பண்ணின பிறகு எம்ஜி அப்படிங்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து காம்போனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணணும். காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணணும்னா எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரீங்க பாருங்களேன். இங்கே எம்ஜி அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்குது இல்லையா, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, எம்ஜி அப்படிங்கிறது மைனஸ் ஒய் ஆக்சஸில் இங்கே இருக்குது. இதை வந்து ரெண்டு காம்போனண்ட்டாக, ஏன்னா எம்ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இந்த வெக்டர் அப்படிங்கிறது ரெண்டு கோஆர்டினேட்டுக்கும் சம்திங் ஆங்கிளில் போகிறதுனால வி ஹாவ் டு ரிசால்வ் இன்டு டூ காம்போனண்ட்ஸ். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் செகண்ட் லெசன்ஸில் படிச்சிருக்கீங்க, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்.
ஓகே, இப்போ இந்த எம்ஜியை அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற டேர்ம் என்னென்னா தீட்டா. அதாவது தீட்டா ஆங்கிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கே மேக் பண்ணுது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த தீட்டா தெரிஞ்சால் தான் இதை ரிசால்வ் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து எப்படின்னு பார்க்க முடியும். அந்த தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்கள், தேர்ட் டயக்ராமுக்கு போகணும். இந்த தேர்ட் டயக்ராமில் பாருங்கள், இது வந்து அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ். இங்கே கொடுத்துருக்க அந்த வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது எம்ஜி தான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொடுக்குது. ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறோம். டோட்டல் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 180 இல்லையா? 90 ப்ளஸ் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்னென்னா 180 டிகிரிஸ் கொடுக்கும். ஸோ அதிலிருந்து இங்கே தீட்டா 1 மட்டும் என்னவாக இருக்குன்னு பார்த்தா, இங்கே இருக்கிற இந்த 90 ப்ளஸ் தீட்டா ரைட் சைடில் போகும்போது 180 மைனஸ் தீட்டா மைனஸ் 19 வரும். 180 minus 90 is equal to 90. ஸோ தீட்டா 1 is equal to 90 minus தீட்டா. இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்குது. இது வந்து தீட்டா 1ஓட இந்த டேர்ம். ஓகே, அடுத்து செகண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? பாருங்கள், இந்த டேர்முக்கும் இது ரெண்டுமே, ஏன்னா இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது மைனஸ் ஒய்யாக நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இது மைனஸ் ஒய், இங்கே இருக்கிறது எக்ஸு. இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரிஸ். அந்த 90 டிகிரிஸில் ஏற்கனவே தீட்டா 1 நாம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இந்த சைடு தீட்டா 2, அந்த தீட்டா 2 தான் நம்ம இப்போ வந்து கேல்குலேட் பண்ணணும். தீட்டா 2 என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ரெண்டு ஆங்கிளோட சம்மப்போ 90 டிகிரிஸாக இருக்கும். ஓகே, தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 90. இந்த ஒரு ஈக்குவேஷனில் தீட்டா 1 வந்து 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்தோம் இல்லையா? அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நம்ம தீட்டா 2 வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா 1 விச் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த 90 கேன்சல் ஆகும், மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு தீட்டா. இங்கே இருக்கிற தீட்டா 2 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த சர்ஃபேஸோட இன்க்ளினேஷன் ஆங்கிள் என்னவா இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? அதுதான், அதனால தான் பாருங்கள் இந்த இடத்த தீட்டாங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தீட்டா ஆங்கிளை எங்கே மேக் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தீட்டா அது எங்கே ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோ அந்த காம்போனண்ட் வந்து காஸ் காம்போனண்ட்டாக இருக்கும். அதுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கிற காம்போனண்ட் என்னவாக இருக்குன்னா சைன் காம்போனண்ட்டு. ஸோ திஸ் எம்ஜி has resolved into two component. One is parallel to inclined surface, that is mg sin theta, and another one is perpendicular to inclined surface, that is equal to mg cos theta. ஓகே, இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக வர்றது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு கேல்குலேஷன் தான். ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. mg sin தீட்டாங்கிறது parallel and mg cos தீட்டா perpendicular. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃபில் தீட்டா வந்து எப்படி நம்ம எடுத்தோம், எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பேராகிராஃப். அண்ட் தென் ஸோ இப்போ இது வரைக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணால் கோஆர்டினேட்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். எம்ஜி வந்து ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணி கொடுத்தோம். இந்த வேலையை மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு பிறகு தான் ஆக்சலரேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் கொண்டு வரணும். நீங்கள் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ண ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்லையா மைனஸ் ஒய் டைரக்ஷனான்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு டைரக்ஷனுக்குமே நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். அப்படி ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வரும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிறது மைனஸ் ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிறாங்க. தெர் இஸ் நோ மோஷன் அலாங் தி ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸில் நமக்கு மோஷன் கிடையாது, எக்ஸில் மட்டும்தான் இருக்குது. அங்கே மோஷன் இல்லை அப்படின்னா அந்த டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் 0 அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்டன்ஸோட செகண்ட் லா தான் அப்ளை பண்ணுறோம். நியூட்டன்ஸோட செகண்ட் லா நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு கிடச்சிருக்கும். இந்த இடத்த நான் ஒய் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நிச்சயமாக நமக்கு ரைட் சைடு என்னவாக இருக்குன்னா 0ன்னு கிடைக்கும். லெஃப்ட் சைடு பாருங்கள் ஃபோர்ஸ். இங்கே நமக்கு ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுவும் ஒய் டைரக்ஷனில் என்னவாக இருக்குன்னா எம்ஜி காஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ அந்த காம்போனண்ட்டு தான் நம்ம இந்த லெஃப்ட் சைடு எழுத போகிறோம். தட் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா அப்படிங்கிறது மைனஸ் ஒய் ஆக்சஸ் இல்லையா? அந்த மைனஸ் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறதுனால தான்
பாருங்கள் இந்த இடத்த மைனஸ் கொடுத்து அங்கே இருக்கிற யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது ஜே கேப். ஓகே, மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஜே கேப். அந்த வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கிற இன்னொரு ஃபோர்ஸ் என்னென்னா நார்மல் ஃபோர்ஸ், அது அப்போர்ட் லாக் பண்ணுறது. அப்போர்ட் லாக் பண்ணுறதுனால அது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ். ஸோ ப்ளஸ் என் ஜே கேப். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஆக்சலரேஷன் இஸ் 0. ஓகே, இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறோம், பை கம்பேரிங் தி காம்போனன்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். காம்போனன்ட்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் மேக்னிடியூட் மட்டும்தான் எழுதணும். அப்படி கொண்டு வரும்போது n மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் வி கேன் ரைட் n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ மீனிங் ஆஃப் திஸ் டேர்ம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது this mg cos theta gravitational force ஓட இந்த vertical component balances the normal force. normal force இது பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் there is no acceleration along the y axis. மீனிங் புரிஞ்சிருச்சா? ரைட்டு. அடுத்து இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன மாதிரி ஆக்சலரேஷன் இருக்குது, ஏன்னா அந்த டைரக்ஷனில் தான் ஆப்ஜெக்ட் நகருது. ஸோ கண்டிப்பாக அங்கே ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். இங்கே நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா F is equal to MA அப்படிங்கிறது பாருங்கள் அப்படியே தான் எடுத்துக்கிறாங்க ரைட் சைடு. சரியா, ஃபார்முலாவில் இருக்கிற MA அப்படிங்கிறது அப்படியே வந்துருச்சு. அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறதுனால யூனிட் வெக்டார் ஐ கேப். அண்ட் லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, இஸ் அ parallel component ஆஃப் gravitational force, that is mg sin theta. அதுவும் ஐ கேப் தான், ஏன்னா அது parallel to inclined surface இல்லையா, ஸோ ஐ கேப். அடுத்து comparing the components on both side, mg sin theta is equal to ma. ஸோ மாஸ் ரெண்டு சைடுமே காமனாக இருக்குது, ஸோ கேன்சல் ஆகும். From that a is equal to, that is acceleration of the object in an inclined plane is equal to g sin theta. ஸோ அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் தீட்டாவை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் இருக்குது. உங்களுக்கு தீட்டா இன்க்ரீஸ் ஆக பாடியோட ஆக்சலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். வேறு எப்படி சொல்லலாம்னா A இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு சைன் தீட்டான்னு சொல்லலாம். இந்த இடத்துல G கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ A டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு சைன் தீட்டா அப்படின்னும் சொல்லலாம். அடுத்ததான் note that the acceleration depends on the angle of inclination theta. If the angle theta is 90 degree, the block will move vertically with the acceleration A is equal to G. சப்போஸ் இப்போது தீட்டா வந்து உங்களுக்கு 90 டிகிரிஸாக இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இதுதானே 90 டிகிரி. இப்போ இந்த இடத்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இதனோட ஆக்சலரேஷன் வெர்டிக்கலி டவுன்வர்டாக இருக்கும். ஸோ இதனோட ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி. தட் இஸ் அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to Gன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த கொஷினோட ரெண்டு கான்செப்ட், அதாவது we have to find out acceleration and speed. ஆக்சலரேஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த பாடியோட ஸ்பீட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு we have to use நியூட்டன்ஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் தேர்ட் ஈக்குவேஷன் v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த இடத்த ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் தி மோஷன். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும் பொழுது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் இந்த இடத்த நம்ம எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, தட் டேர்ம்ஸ் we have to calculate. அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2asன்னு இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம வெலாசிட்டி v கால்குலேட் பண்ணுறோம். நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு √2asg sin தீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து நோட்டில் பாருங்கள். ஹியர் வி சூஸ் தி கோஆர்டினேட் சிஸ்டம் அலாங் தி இன்க்ளைன் பிளேன். இன்க்ளைன் பிளேனுக்கும் அதாவது இன்க்ளைன் பிளேனோட டைரக்ஷன்லேயே நம்ம கோஆர்டினேட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் எப்படி கொண்டு வரலாம்னா நம்ம ஜஸ்ட் வந்து பேரலாகவும் கொண்டு வரலாம். ஈவன் இஃப் வி சூஸ் தி கோஆர்டினேட் சிஸ்டம் parallel to horizontal surface, we will get the same result, but the mathematics will be quite complicated. Choosing a suitable inertial coordinate system for a given problem is very important. அங்கே கொடுத்ததோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்க்ளைன்டு சர்ஃபேஸுக்கு எலாங்லேயே கோஆர்டினேட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த டேர்மு. பேரலாக கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள் இப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸ் அப்படின்னும் இது ஒய் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது
நான் இந்த நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா செகண்ட் லாலாம் என்ன பண்ணோன்னா ஹரிசாண்டல் மோஷனுக்கும் வெர்டிக்கல் மோஷன்ஸுக்கும் அப்ளை பண்ணோம் இல்லையா, இந்த சைடு வர இந்த கேல்குலேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்க்ளைன் சர்ஃபேஸுக்கு பேரலாக நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு கால்குலேட் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் லைக் ஆக்சலரேஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக். Next topic is two bodies in contact on a horizontal surface. ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் 2 பாடிஸ் காண்டாக்டில் இருக்கும்போது அது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் தட் we have to consider this picture 3.14. ஸோ இந்த பிக்சரில் 2 object, that the first object of mass m1 and second object of mass m2. அண்ட் இந்த மாதிரி 2 m1 m2 2 மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் காண்டாக்டில் இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா மாஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் செகண்ட் ஆப்ஜெக்ட் m2. ஓகே, இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து F அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், ஹரிசாண்டலில் கொடுக்குறோம். ஹரிசாண்டலில் கொடுக்கும்போது 2 ஆப்ஜெக்ட்டும் நகரும் வித் ஆக்சலரேஷன் ஸ்மால் ஏ அப்படிங்கிற ஆக்சலரேஷனில் 2 ஆப்ஜெக்ட்டுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் நகரும். ஓகே, அண்ட் தென் இந்த பிளாக்ஸுக்குள்ளே பாருங்கள் 2 ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குற ஃபோர்ஸு, அட் த சேம் டைம் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை செகண்ட் ஆன் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது செகண்ட் மாஸ் m2 ஃபஸ்ட்டு மாஸ் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். அதை எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, F12. F12 அப்படின்னா மீனிங் என்ன, அதாவது செகண்ட் ஆப்ஜெக்ட்னா இந்த லெட்டர் 2 எக்ஸர்டட் அ ஃபோர்ஸ் ஆன் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் F1. அதாவது F1 அப்படிங்கிறதுலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபோர்ஸ் ஆன் தி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். பின்னாடி இருக்கிற அந்த லெட்டர் அப்படிங்கிறது எந்த ஆப்ஜெக்ட்னால அந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. இப்போ செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபோர்ஸு F12 வெக்டார். அட் த சேம் டைம் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃபஸ்ட்டு ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட் பாருங்கள் இந்த ஏரோ மார்க்கு. இதை நான் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும், F21 வெக்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு செகண்டுக்கு மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். இந்த மாதிரி ரெண்டுமே ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் வெளியிலேருந்து கொடுக்குற ஃபோர்ஸோ F அப்படிங்கிற ஒரு காமன் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் கொடுத்து ஏங்கிற ஆக்சலரேஷன் ஆப்ஜெக்ட் நகர்ந்தாலும் அது இன் கான்டாக்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து 2 ஆப்ஜெக்ட்டும் எக்ஸர்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து உங்களோட புக்கில் கொடுத்த அந்த பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு லெட்டர்ஸும் அந்த ஃபிகரில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி வந்து 2 ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் இருக்குது, வெளியிலேருந்து எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால தட் பிளாக்ஸ் ஆர் செட் இன் டு மோஷன் வித் அன் ஆக்சலரேஷன் ஸ்மால் ஏ அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அடுத்தது இதிலேருந்து என்ன மிஸ் கால்குலேட் பண்ணுறோன்னா டு ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஏ வெக்டார். எதன் மூலமாக, பை யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிற ஃபார்முலா F = ma. நம்ம இந்த இடத்த டோட்டல் ஹோல் பிளாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கம்பைன் மாஸ் m தான் எடுத்துக்கிறோம். இந்த கம்பைன் மாஸ் m அப்படிங்கிறது m1 + m2க்கு ஈக்குவல். ஓகே, அடுத்தது பாருங்கள், இஃப் we choose the motion of the 2 masses along the positive x direction. இப்போ இந்த 2 மாசஸும் அதாவது இன் கான்டாக்டில் இது ரெண்டும் சேர்ந்து எந்த ஆக்சஸில் நகருது அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸில் நகருது. ஸோ நீங்கள் அந்த இடத்த எக்ஸுக்கு கொடுக்குற யூனிட் வெக்டர்ஸ் அப்ளை பண்ணணும். F i cap = ma i cap. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அந்த ஐ கேப் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு காம்போனன்ட்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ F = ma கிடைக்கும். m இருக்கிற இடத்த m1 + m2 அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்ஸ் A = F/m1 + m2. ஸோ அந்த பிளாக் கிடைக்கிற ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா F/m1 + m2க்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் m1 on m2 என்னவா சொன்னேன், F21 வெக்டர். At the same time, according to Newton's third law, the block m2 will exert an equivalent opposite reaction force F12 vector on block m1. இன் கான்டாக்டில் இருக்கும்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஃபோர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறது என்ன சொல்கிறோன்னா ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் வேல்யூவை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம்.
அந்த காண்டாக்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண தனித்தனியாக நீங்கள் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணி, அதாவது M1 M2 இந்த மாதிரி செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்து அங்கே நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது பிளாக் ஆஃப் மாஸ் M1. பாருங்கள், இந்த M1 அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறதுக்கு பிளாக் வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதுதான் பாயிண்ட் மாஸ். அதனோட மாஸ் என்னவா எடுத்துக்கிறோம்? M1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எப்போவுமே ஒரு ஹரிசோண்டல் சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg அண்ட் அனதர் ஒன் இஸ் நார்மல் ஃபோர்ஸ் n. இது கேபிட்டல் N, இது வந்து mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம வெளியிலேருந்து லெஃப்ட் சைடு கொடுக்குற ஃபோர்ஸ் என்னென்னா அப்ளைடு ஃபோர்ஸ், தட் இஸ் கேபிட்டல் F. அது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அட் த சேம் டைம் செகண்ட் மாஸு ஃபஸ்ட்டு மாஸு கொடுக்குற ஃபோர்ஸ் பாருங்கள் F12. இத்தனை ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆட் பண்ணுது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆட் பண்ணாலும் அவங்க அந்த கொடுத்துருக்கிற வெக்டர் சிம்பிளில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதோட லென்த்து வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி லென்த்தை கன்சிடர் பண்ணும்போது பாருங்கள், இந்த நார்மல் ஃபோர்ஸும் எம்ஜியும் பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் there is no movement along the vertical direction because acceleration is 0. இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் மூமெண்ட்டே கிடையாது. இந்த பிளாக் எந்த பக்கம் நகருதுன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நகருது. அதனால என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த அப்ளைடு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். இதனோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆப்ஜெக்ட் இந்த சைடு மூவ் ஆகுது. செகண்ட் மாஸ் இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறதை விட அது கொடுக்குற ஆப்போசிட் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸில் மட்டும் என்னென்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நியூட்டன் செகண்ட் லாவில் அப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த இடத்த வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் மூமெண்ட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸும் எம்ஜியும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹரிசாண்டலில் மட்டும்தான் மூமெண்ட் இருக்கும். அந்த ஹரிசாண்டல் மூமெண்ட்டும் அப்ளைடு ஃபோர்ஸோட மேக்னிடியூடு அதிகமாக இருக்குது. செகண்ட் பிளாக் கொடுக்குற அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதனோட மேக்னிடியூடு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது வந்து F12. ஸோ இந்த ஒரு டேர்ம்ஸை தான் நீங்கள் நியூட்டன்ஸோட செகண்ட் லாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்து அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள், ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பிளாக் ஆஃப் மாஸ் M1 அண்ட் தென் applying Newton's second law. Newton's second law என்னது? F is equal to ma. A அப்படிங்கிறது acceleration is along x axis. ஸோ நம்ம எடுத்துக்கிறது block of mass M1. அதனால தான் இங்கே என்னவா இருக்குன்னா M1A யூனிட் வெக்டார் இன் x axis I cap. லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ டோட்டல் ஃபோர்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு அப்ளைடு ஃபோர்ஸ் F I cap கிரேட்டர் மேக்னிடியூடு, அதிலிருந்து லெஸ்ஸர் மேக்னிடியூடு ஃபோர்ஸை மைனஸ் பண்ணுறோம் F12 I cap. அண்ட் தென் காம்போனன்ட்ஸாக நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். காம்போனன்ட்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது I கேன்சல் ஆகும்போது F minus F12 is equal to M1A. இதில் காண்டாக்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ F12 ரைட் சைடு கொண்டு வரீங்க. அப்படி ரைட் சைட் கொண்டு வரும்போது ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? F12 is equal to F minus M1A. இந்த 3.6 ஈக்குவேஷனில் ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆக்சலரேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி ஆக்சலரேஷனை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது F12 is equal to F minus M1 into F by M1 plus M2. இந்த ரைட் சைடு பாருங்கள், F காமனாக இருக்கிறதுனால அது வெளியில் எடுக்கும்போது F into 1 minus M1 by M1 plus M2. நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். F into M1 plus M2 minus M1 by M1 plus M2. எது கேன்சல் ஆகும்? M1 அப்படிங்கிற டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக F12 is equal to F into M2 by M1 plus M2ன்னு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண காண்டாக்ட் ஃபோர்ஸ், அதாவது செகண்ட் ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு பிளாக் மேலே என்ன ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துச்சோ அதனோட காண்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸில் ஒன்லி மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இதுக்கு நம்ம டைரக்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பாருங்கள். Equation 3.7 shows that a magnitude of contact force depends on mass M2 which provides the reaction force. அதாவது இங்கே கேல்குலேட் பண்ண இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல நியூமரேட்டரில் நமக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா M2ங்கிற டேர்ம் இருக்குது, அதைத்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது F12ங்கிற காண்டாக்ட் ஃபோர்ஸு செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறோம். தென் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் along the negative x axis. ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா
அது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு வெக்டர் நோட்டேஷன் அப்ளை பண்ணுறோம். F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேபிட்டல் F இன்ட்டு M2 பை M1 ப்ளஸ் M2. இந்த இடத்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஐ கேப்னு வரணும். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸில் தானே ஆட் பண்ணது. பாருங்கள் இது எந்த பக்கம் இருக்குன்னு மைனஸ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்து இந்த இடத்த ஐ கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அண்ட் தென் ஃபார் மாஸ் M2 there is only one force acting on it in x direction and it is denoted by F21 vector. இப்போ இதே போல் நம்ம செகண்டுக்கு கேல்குலேட் பண்ணுறோம். செகண்டு கேல்குலேட் பண்ணும்போது அது மேலே ஆக்ட் பண்ணுற ஒரே ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு மாசு செகண்டு கொடுக்குற இந்த டேர்ம் மட்டும்தான். இப்போ இது மட்டும் இருக்கும்போது நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். கீழே ஆக்ட் பண்ணுற டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M2G, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ் N, ரைட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு பிளாக் கொடுக்குற ஃபோர்ஸ் F21 வெக்டர். ஓகே, இப்போ இந்த இடத்தையும் பாருங்களேன். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ there is no movement along vertical direction. இப்போ ஹரிசாண்டலுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறோம். நியூட்டன்ஸோட செகண்ட் லா F is equal to ma, mங்கிறது மாஸ் ஆஃப் செகண்ட் பிளாக், M2a I கேப். இங்கே ஆட் பண்ணுற ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் F21 தான். ஸோ இதுக்கு அடுத்து காம்போனன்ட்ஸை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அப்படி காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது F21 is equal to M2aன்னு கிடைக்கும். இந்த இடத்த ஏங்கிறது ஆக்சலரேஷன், அது ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது F21 is equal to F into M2 by M1 plus M2. இந்த கேஸ்லேயும் பாருங்கள், இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸ் ஆஃப் தி செகண்ட் பிளாக். ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் அதே மாதிரி தான் கிடைச்சிது. ஸோ இதுக்கு வெக்டர் நோட்டேஷன் கொடுக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்து நம்ம வெக்டர் நோட்டேஷன் கொடுக்கும்போது பாருங்கள் எப்படி கொடுக்குறோன்ட்டு. அதாவது இது மேலே ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஆக்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸும் எந்த சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரைட் சைடு இருக்கிறதுனால இதோட மூவ்மெண்ட்டும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் தான். நீங்கள் கடைசி வெக்டர் நோட்டேஷன் கொடுக்கும்போது இந்த இடம் ஐ கேப் அப்படின்னு வரணும். F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு FM2 பை M1 ப்ளஸ் M2 ஐ கேப். ஏன்னா பாடியோட மூமெண்ட் வந்து ரைட் சைடு, அதாவது பாசிட்டிவ் எக்ஸில் இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸோட, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் இதனோட டைரக்ஷனும் எங்கே இருக்குன்னா பாசிட்டிவ் ஐ கேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கான்டாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார். அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்டு கொடுக்குற ஃபோர்ஸும் செகண்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபோர்ஸோட மேக்னிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ திஸ் கான்செப்ட் கன்ஃபார்ம்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த கொஸ்டின்ஸோட கான்செப்ட் ஹரிசாண்டல் மோஷனில். நெக்ஸ்ட் 3.3.4 மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம அந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் இன்க்ளைன் சர்ஃபேஸில் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதனோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் 2 பிளாக்ஸ் வந்து கனெக்டடில் இருக்கும்போது அதனோட ஆக்சலரேஷன் என்னென்னு பார்த்தோம். அடுத்து தேர்ட் கேஸில் இந்த மாதிரி இங்கேயும் 2 பிளாக்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இது ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து கனெக்ட் பண்ணும்போது அதனோட ஆக்சலரேஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, when objects are connected by strings and a force F is applied either vertically or horizontally or along an inclined plane, it produces a tension in the string which affects the acceleration to an extent. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஒரு அப்ளைடு ஃபோர்ஸு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட ஆக்சலரேஷனில் சேஞ்சஸ் இருக்கும். ஏன் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா தட் ஃபோர்ஸ் ப்ரொடியூசஸ் அ டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். அந்த கம்பியில் வந்து ஒரு இழுவிசையை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இழுவிசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது டைட்டாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டென்ஷன். ஸோ அடிஷ்னலாக இங்கே டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். அந்த டென்ஷன் ஆக்சலரேஷனை அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னதுனால இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சலரேஷன் என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு நம்ம இந்த கான்செப்டை 2 கான்செப்டாக எடுத்துக்கிறோம். ஒன்று ஹரிசாண்டல் மோஷனில் எப்படி இருக்கும், இன்னொன்று வெர்டிக்கல் மோஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னா இந்த ஹார்பர்லாம் பாருங்கள், க்ரெயின் வச்சு வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வந்து
கப்பலுக்கு வந்து இந்த உரம்லாம் இருக்கும் இல்லையா, ஃபர்டிலைசர், அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த இடத்த, அல்லது ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்டை க்ரேன் மூலமாக லிஃப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வெர்டிக்கல் மோஷன் அப்படிங்கிற கான்செப்டில் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஹரிசாண்டல் அப்படின்னா கன்வேயர் பெல்ட், அந்த இயங்கு பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்வேயர் பெல்ட்டெல்லாம் என்ன கான்செப்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம், ஹரிசாண்டல் மோஷன் அப்படிங்கிற கான்செப்டில். ஒரு கன்வேயர் பெல்ட், அதாவது ஹரிசாண்டல் மோஷனில் இருக்கிற டென்ஷன் வெர்டிக்கல் மோஷனில் இருக்கிற டென்ஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் மோஷன். கன்சிடர் 2 blocks ஆஃப் masses m1 அண்ட் m2. இங்கேயும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த m1 மாஸ் வந்து செகண்டை விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்கிறத எடுத்துக்கணும். கனெக்டட் பை எ லைட் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங், அதாவது அதுக்கு மேலே அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங். அது மூலமாக இது ரெண்டும் ஒரு புள்ளி வழியாக பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். புள்ளி அப்படின்றது பாருங்கள், இதுதான் இந்த கிணத்துல இருந்தெல்லாம் வாட்டரை லிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி வாட்டரை லிஃப்ட் பண்ணும்போது அவங்க இந்த புள்ளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இது மூலமாக தான் அந்த ரோப் வந்து பாஸ் பண்ணி வாட்டர் வந்து இழுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ் தான் இந்த இடத்த புள்ளி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த புள்ளி வழியாக தான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். Then a tension in the string be T, and the string oda tension T, acceleration of 2 masses A. When a system is released, both the blocks start moving, M2 vertically upward and M1 downward with the same acceleration. இப்போ இந்த சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், M1ஓட மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த M1 மாஸ் வந்து M2 மாஸை கீழே இழுக்கும். அப்படி கீழே இழுக்கும்போது ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் M1 இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட், அட் த சேம் டைம் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் M2 இஸ் அப்வர்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு டேர்மில் தான் அடுத்த மூமெண்ட் இருக்கும். And then the gravitational force m1g on mass m1 is used in lifting the mass m2. ஸோ அந்த M1 மேலே ஆக்ட் பண்ணுற இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் M2 வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், M1 M2 இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும். இதோட மோஷன்ஸ் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் தான் இருக்குது. அந்த வெர்டிக்கல் டைரக்ஷனில் வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை அப்ளை பண்ணணும். காம்போனன்ட்ஸை ஈக்குவல் பண்ணுறோம். காம்போனன்ட்ஸை ஈக்குவல் பண்ணிவிட்டு ஆக்சலரேஷனும் டென்ஷனும் கேல்குலேட் பண்ணணும். இதுக்கு ப்ரீவியஸில் 2 கொஸ்டின்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் M2. M2 மாஸுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் மாஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டேர்ம், அதனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட், அது மேலே ஆக்ட் பண்ணுற டென்ஷன் வந்து அப்வர்ட். இந்த டென்ஷன் அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் தி சப்போர்ட், அதாவது உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் டென்ஷன் அப்படிங்கிறது ஆக்ட் பண்ணும். இது நீங்கள் எல்லா இடத்தையுமே அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இந்த கொடுத்துருக்க இந்த பிக்சரில் கூட M1 M2 இந்த ரெண்டுக்குமே ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. பட் டென்ஷன் அப்படிங்கிறது சப்போர்ட்னா புள்ளி தான் சப்போர்ட்டு, அங்கே தான் டென்ஷன் ஆக்ட் பண்ணுது. சரியா, அந்த டென்ஷன் அப்படிங்கிற டேர்மை வச்சு தான் அடுத்து வர டேர்ம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் டென்ஷன் அப்படிங்கிறது அப்வர்ட், M2g கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டவுன்வர்ட். இந்த இடத்த நம்ம நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை அப்ளை பண்ணும்போது F is equal to ma, F is equal to ma அப்படின்ட்டா வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற டேர்ம்ஸ் டென்ஷன் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டவுன்வர்ட் அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த கோஆர்டினேட்டு இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பாசிட்டிவ் எக்ஸ்ன்னு எடுப்போம், கீழே டவுன்வர்ட் எடுக்கும்போது நெகட்டிவ் ஒய், அப்போடு பாசிட்டிவ் ஒய், இந்த பக்கம் லெஃப்டாக இருந்துச்சுன்னா -x. நம்மளோட மூமெண்ட் இப்போ முழுக்க வெர்டிக்கல் மோஷன் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் மட்டும்தான். ஸோ இந்த இடத்த டென்ஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், ஸோ இந்த இடத்த ப்ளஸ் ஜே கேப். அண்ட் தென் M2g இது வந்து டவுன்வர்ட், ஸோ -M2g ஜே கேப், மைனஸ் ஒய்ங்கிறதுனால தான் இந்த இடத்த மைனஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு M2a ஜே கேப். M2aங்கிறது ஆக்சலரேஷன், செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் அப்வர்டில் ஆக்ட் பண்ணுது, அதனால் இந்த இடத்த ப்ளஸ் ஏஜே கேப், மாஸ் வந்து M2. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து புரிஞ்சுதுன்னா ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படிங்கிறது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் M2, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் M2 அண்டு ஆக்சலரேஷன், இது ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. அடுத்த ஸ்டெப்ஸில் பை கம்பேரிங் தி காம்போனன்ட்ஸ் ஆன் போத் சைட்
T minus M2G is equal to M2A. ஸோ இது வந்து செகண்ட் மாஸுக்கு நம்ம எடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷன். இதே போல் ஃபஸ்ட்டு மாஸ்க்கு நம்ம ஈக்குவேஷன் எடுத்தோம்னா பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம், டென்ஷன் ஆக்டிங் அப்வர்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M1G ஆக்டிங் டவுன்வர்ட். ஸோ அந்த டென்ஷன் போடும்போது ப்ளஸ் ஜே கேப் போடணும், M1Gக்கு ஜியோட வேல்யூ மைனஸ் ஜி ஜே கேப்னு கொண்டு வரணும். ஓகே, M1 வந்து டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணுறதுனால ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், இங்கே மைனஸ் கொடுக்கணும். பாருங்கள் ஈக்குவேஷன், டி ஜே கேப் minus M1G J cap is equal to minus M1A J cap. இதுவும் வந்து நீங்கள் காம்போனன்ட்ஸாக ஈக்குவல் பண்ணும் பொழுது T minus M1G is equal to minus M1A cap. ஈக்குவேஷனை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ M1G is equal to M1G minus T is equal to M1A. அடுத்த டேர்மில் என்ன பண்ணணும், அந்த செகண்ட் பிளாக்கோட ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் இல்லையா 3.9, அந்த ஈக்குவேஷனும் இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டேர்ம் M1G minus M2G is equal to M1A plus M2A. லெஃப்ட் சைடு வந்து G காமனாக இருக்குது, ரைட் சைடு A காமனாக இருக்குது. ஸோ அடுத்த டேர்ம் M1 minus M2 into G is equal to M1 plus M2 into A. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஆக்சலரேஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ரைட் சைடு வந்து ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, அதோட ப்ராடக்டாக இருக்கிற மாஸ் டிவைடில் வரும்போது A is equal to M1 minus M2 by M1 plus M2 into G. ஈக்குவேஷன் 3.12 தான் இந்த டேர்முக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் 2 masses ஆர் ஈக்குவல், ரெண்டு பிளாக்கோட மாஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தெர் இஸ் நோ மூமெண்ட் இல்லை அப்படிங்கும்போது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்து டென்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டு ஃபைண்ட் த டென்ஷன் ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரிங். இந்த டென்ஷனை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட்டிங் த ஆக்சலரேஷன் ஃப்ரம் த எபோ ஈக்குவேஷன் 3.12 இருக்கிற ஈக்குவேஷன்ஸை 3.9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி 3.9 கொடுக்கும்போது 9ஓட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், T minus M2G is equal to M2 into A. பாருங்கள், நமக்கு ஈக்குவேஷன் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற மைனஸ் M2G ரைட் சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி மாறும், T is equal to M2G plus M2 into M1 minus M2 by M1 plus M2 into G. அடுத்தது என்ன பண்ணுறோம், G வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ அந்த G வந்து காமனாக நீங்கள் வெளியில் எடுக்கும் பொழுது ஈக்குவேஷன் பாருங்கள், G M2G ரெண்டுமே காமன். ஓகே, M2G into அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே 1 plus M1 minus M2 by M1 plus M2 எல்சிஎம் கொண்டு வாங்க. எல்சிஎம் கொண்டு வந்தால் M1 plus M2 plus M1 minus M2 by M1 plus T is equal to M2G into M1 plus M2 plus M1 minus M2 whole divided by M1 plus M2. M2 வந்து கேன்சல் ஆகும், ப்ளஸ் M2 மைனஸ் M2 கேன்சல் ஆகிட்டா நம்ம கிடைக்கிற அடுத்த டேர்ம் T is equal to M2G into 2M1 whole divided by M1 plus M2. அப்போ இது ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதும்போது எப்படி கொண்டு வரோம், T is equal to 2M1 M2 by M1 plus M2 into G. ஓகே, இப்போ இந்த வேல்யூ தான் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எவ்வளோ டென்ஷன் ஆட் பண்ணுது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறது. இந்த டென்ஷன் பாருங்கள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, மேலே நியூமரேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் M1 அண்ட் M2 அந்த ரெண்டு மாஸோட ப்ராடக்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் இப்போ பிளாக் ஆஃப் மாஸ் M1 இது வந்து மூவிங் டவுன்வர்ட் டைரக்ஷன், ஆனால் M2 பிளாக் அப்படிங்கிறது அப்வர்டில் மூவ் ஆகுறது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு வெக்டர் நோட்டேஷன் கொடுக்கணும். ஒரு மாஸாக எடுத்து அதுக்கு வெக்டர் நோட்டேஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மாஸ் M1 எடுத்து அதனோட ஆக்சலரேஷன் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் மீன்ஸ் மைனஸ் ஒய் ஆக்சஸ். ஸோ அந்த 3.12 ஈக்குவேஷனுக்கு வெக்டர் நோட்டேஷன் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு மாஸுக்கு அப்ளை பண்ணுனா A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் M1 minus M2 by M1 plus M2 into J cap. And for mass M2 the acceleration in vector form A vector is given by M1 minus M2 by M1 plus M2 into J cap. ஸோ இந்த ரெண்டு ஆக்சலரேஷன் மேலே சொன்ன டென்ஷன், இந்த ரெண்டு கான்செப்டும் வர்டிக்கல் மோஷன்ஸ்க்கு நாம் கொடுத்த ஆன்சர்ஸ். Now let's see in horizontal motion. ஸோ இதுக்கு முன்னாடி வர்டிக்கல் மோஷன் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கும் அந்த புள்ளியோட ரெண்டு சைடும் ஹேங் பண்ணியிருப்பாங்க. M1 மாஸ் வந்து M2 விட அதிகமாக இருக்கிறதுனால அந்த M1Gங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் M2G வந்து லிஃப்ட் பண்ணுது அப்படின்லாம் சொன்னோம். இந்த இடத்த பாருங்கள், ஹரிசாண்டல் மோஷன் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்கணும்.
Here also we have to consider two objects m1 and m2. So m1 m2 இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸில் m2 அப்படிங்கிறது is kept on a horizontal table and m1 is hanging through a small pulley. m1 வந்து கீழே ஹேங் பண்ண மாதிரியும் m2 வந்து டேபிள் மேலே இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கணும். இந்த இடத்த ஒரு கண்டிஷன் என்னென்னா there is no friction on the surface. அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் மேலே எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் ஃப்ரிக்ஷன் இருந்தால் என்ன ஆகும், அதாவது m1ஓட மாஸ் தான் இந்த இடத்த m2வை லிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு வருது. அப்படி கீழே இது இழுக்கும்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து அது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாமல் எடுத்துக்கணும். நீங்கள் ஃப்ரிக்ஷனை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டென்ஷனை கால்குலேட் பண்ணுறதுல ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஒரிஜினல் டென்ஷனும் ஆக்சலரேஷனும் கிடைக்காது. அதனால தான் there is no friction அப்படிங்கிற கான்செப்டை இந்த இடத்த அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தென் அடுத்தது பாருங்கள், as both the blocks are connected to a unstretchable string. இங்கேயும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாத ஒரு ஸ்ட்ரிங்கில் இது கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால if m1 moves with an acceleration a downward, இப்போ m1 வந்து கீழே ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து அதனோட ஆக்சலரேஷன் டவுன்வேர்டில் இருக்குது அப்படின்னா m2ஓட ஆக்சலரேஷன் அதே ஆக்சலரேஷன் தான் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸில் இருக்கும், அது டேபிள் மேலே இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் m2 இஸ் ஹரிசாண்டல் பட் ஆக்சலரேஷன் ஆஃப் m1 இஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட். ஓகே, இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், m1 m2 இந்த ரெண்டு மாஸ் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் என்ன, நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுங்கள், காம்போனன்ட்ஸை ஈக்குவல் பண்ணணும், ஈக்குவல் பண்ணதுலேருந்து ஆக்சலரேஷனும் டென்ஷனும் கேல்குலேட் பண்ணணும். ரைட், ஃபஸ்ட்டு வந்து த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ மாஸ் m2 ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம். பாருங்களேன், செகண்ட் மாஸ், அதாவது அந்த பிளாக் வந்து பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணுறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் m2g. நார்மல் ஃபோர்ஸ் டேபிள் மேலே இருக்குது இல்லையா, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட். அண்ட் தென் m1 மாஸ் தானே அதை ஹேங் பண்ணி கீழே இழுக்குது, அப்போ புள்ளி அப்படிங்கிறது அந்த m1 m2க்கு இன்பிட்வீனில். ஸோ அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் சப்போர்ட், அந்த புள்ளியோட டைரக்ஷனில் டென்ஷன் ஃபோர்ஸ். இந்த த்ரீ ஃபோர்ஸஸும் m2 ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுது. அண்ட் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் மாஸ் m1 அப்படின்னு சொல்லும்போது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m1g அண்ட் டென்ஷன் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். தென் கோஆர்டினேட் ஆக்சஸும் எடுத்தாச்சு, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மாஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்னால் ரைட் சைடு கொடுத்துருக்கா அந்த பிக்சர். இதுக்கு நீங்கள் நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்ளை பண்ணும்போது எது ப்ளஸ்ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். டென்ஷன் அப்போர்டு இல்லையா, ஸோ டி ஜே கேப் மைனஸ் கிராவிட்டி வந்து டவுன்வர்ட், ஸோ மைனஸ் m1g ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m1a ஜே கேப். ஏன் இந்த இடத்த வந்து மைனஸ் m1a போட்டிருக்காங்கன்னா m1 வந்து ஹேங்கிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு, ஆக்சலரேஷன் டவுன்வர்டில், அதனால் மைனஸ் m1a ஜே கேப் எல்லாம் மைனஸ் ஒய் டைரக்ஷன். அதுதான் இந்த இடத்த ப்ராப்பர். பட் கொடுத்துருக்கிற கோஆர்டினேட் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்ததுனால அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது காம்போனன்ட்ஸை மட்டும் கம்பேர் பண்ணும்போது டி மைனஸ் m1g இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m1a. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட பிளாக் ஆஃப் மாஸ் m1. அடுத்து செகண்ட் மாஸ் எடுத்து அதுக்கு நீங்கள் நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்ளை பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்த, அதாவது ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்குது இல்லையா 3.18 அது மட்டும் வரும். இதில் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணது தான், ஆனாலும் என்னும் m2gயும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு, ஸோ they கேன்சல் ஈச் அதர். அண்ட் ஒன்லி ஃபோர்ஸஸ் என்னென்னா டென்ஷன் மட்டும்தான் இந்த இடத்து இருக்குது. அதுவும் டென்ஷனும் எந்த பக்கம் ஆக்ட் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், டி ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு m2a ஐ கேப். இந்த இடத்த ஆக்சலரேஷன் ஹரிசோண்டல்னால் பாசிட்டிவ் எக்ஸு. ஓகே, தென் comparing the components on both sides, t is equal to m2a. Okay, so there is no acceleration along y direction because n and m2g are balanced. இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிறதுனால அந்த இடத்த எந்த ஆக்சலரேஷனும் கிடையாது. அதுவும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், n j cap மைனஸ் m2g j cap is equal to 0. காம்போனன்ட்ஸாக கொடுக்குறீங்க, அப்படி காம்போனன்ட்ஸாக கொடுக்கும்போது n is equal to m2g. இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், பை சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 3.15 இன் ஈக்குவேஷன் 3.14 we can find the tension. இப்போ 3.15 எங்கே இருக்குது, t is equal to m2a. அந்த t அப்படிங்கிற டேர்மை பாருங்கள் இந்த 3.14ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது டென்ஷன் வந்து என்னென்னு கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் அண்ட் தென் டென்ஷன்.
ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன்ஸை ஃபைனலாக எப்படி மாறுது பாருங்களேன். ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அதுலேருந்து ஆக்சலரேஷன் காமனாக இருக்கு இல்லையா, M1 M2க்கும் அது ரெண்டு கொண்டு வரும்போது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு M1 by M1 plus M2 into G. 3.17 ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் டேர்ம் ஹரிசாண்டல் மோஷனுக்கு எடுத்துக்கிற ஆக்சலரேஷன். இப்போ இந்த இடத்து டென்ஷன் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வரலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த ஆக்சலரேஷன் வந்து 3.15ல் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 15ங்கிறது என்ன, T is equal to M2A. ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதை மட்டும் இந்த இடத்த போடும்போது the tension in the string T is equal to M1 M2 by M1 plus M2 into G. ஓகே, இதுதான் இந்த ஹரிசாண்டல் மோஷனுக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டென்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வெர்டிக்கல் மோஷனில் இருக்கிற டென்ஷன், ஹரிசாண்டல் மோஷனில் இருக்கிற டென்ஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அதாவது ரெண்டு ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். வெர்டிக்கல் மோஷனில் இருக்கிற டென்ஷன் அப்படிங்கிறது T is equal to 2 into M1 M2 by M1 plus M2 into G. பட் ஹரிசாண்டல் மோஷனுக்கு அதனோட ஒரு ஹாஃப் தான் இருக்குது. அதனால தான் இங்கே ரிசல்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, comparing motion in both cases, it is clear that the tension in the string for horizontal motion is half of the tension for the vertical motion for a same set of masses and strings. ஒரே மாதிரி மாசஸ் ஒரே மாதிரி ஸ்ட்ரிங் எடுத்து இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் பார்க்கும்போது ஹரிசாண்டல் மோஷன் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலில் ஹாஃபாக தான் இருக்குது. ஸோ வெர்டிக்கலில் ஹாஃப்னா எதுக்கு ஸ்ட்ரென்த்து டென்ஷன் இழுவிசை எதுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா வெர்டிக்கல் மோஷனில் தான் அதிகம். அந்த க்ரெயின்ஸு இதெல்லாம் எடுத்து ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து லிஃப்ட் பண்ணும்போது அந்த ரோப்புக்கு வந்து டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் சும்மா இண்டஸ்ட்ரியில் அந்த கன்வேயர் பெல்ட் எல்லாம் இருக்கும், அந்த பெல்ட்டில் வந்து ஹரிசாண்டல் மோஷன் தான். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்ஸுக்கு அவ்வளோ டென்ஷன் தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த ஃபைனல் ரிசல்ட்டு, திஸ் ரிசல்ட் ஹாஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். The ropes used in conveyor belts, that is in horizontal motion, work for longer duration than those of cranes and lift and vertical motion. ஸோ கன்வேயர் பெல்ட் எல்லாம் ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, வெர்டிக்கல் மோஷன் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இதோட டென்ஷன் வந்து அதில் பாதி தானே, அதனால் ஒரு லாங் டியூரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, now for Tamil medium students, ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிற தலைப்பு சாய்தளத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம். நேர்கோட்டில் இயங்கும் பொருளின் இயக்கத்தை விட இந்த சாய்தளத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்திற்கான முடுக்கம், வேகம், இழுவிசை, இந்த கணக்கீடு அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாய்தளத்தில் பொருள் இயங்கும் பொழுது அதனுடைய முடுக்கமும் வேகமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த தலைப்பு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், M நிறையுடைய ஒரு பொருள், அதாவது ஒரு கட்டை பிளாக் அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டை பொருள், அது வந்து தீட்டா கோணத்தில் சாய்கோணத்தில் இருக்கிற ஒரு தளத்தில் A அப்படிங்கிற முடுக்கத்தோடு இயங்கும் பொழுது அதனோட வேகம் என்னவாக இருக்கும், முடுக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அது மேலே என்னென்ன விசைகள் செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல் அது மேலே செயல்படுற விசை கீழ்நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை, அதனோட எண் மதிப்பு mgக்கு சமமாக இருக்கும். ரெண்டாவது அதன் மீது செயல்படுற விசை செங்குத்து விசை, அதாவது எந்த ஒரு பொருளும் ஒரு கிடைத்தளத்தில் வைக்கப்படும் பொழுதோ செங்குத்தாக அதாவது சாய்தளத்தில் வைக்கும் பொழுதோ அந்த பொருளின் மீது இரண்டு விசைகள் செயல்படும். ஒன்று புவியீர்ப்பு விசை, மற்றொன்று செங்குத்து விசை. இந்த இரு விசைகளும் ஒன்றுக்கொன்று சமன் செய்தால் அந்த இடத்துல பொருளோட இயக்கம் இருக்காது. எந்த விசைகள் சமன் செய்யப்படாமல் இருக்கோ அந்த நேரத்தில் அப்பொருளானது இயக்கத்தை மேற்கொள்ளும். இங்கே பொருளானது சாய்தளத்தில் இருக்குது, சாய்தளத்தில் அப்பொருள் இருந்தாலும் அதன் மீது இரண்டு விசைகள் செயல்படுகின்றன. ஒன்று புவியீர்ப்பு விசை, மற்றொன்று செங்குத்து விசை. ஸோ இதனோட முடுக்கம் வந்து கால்குலேட் பண்ண முதல்ல அந்த தனித்த பொருளின் விசைப்படம், அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்த mgங்கிற அந்த புவியீர்ப்பு விசை எப்படி வந்து கூறுகளாக பிரியுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணினா தான் ஆக்சலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்த நம்ம தனித்த பொருளின் விசைப்படம் பாருங்கள், இந்த இடத்த mg கீழ்நோக்கிய புவியீர்ப்பு, n அப்படிங்கிறது செங்குத்து விசை. அதுக்கப்புறம் செகண்ட் பிக்சரில் கொடுத்துருக்கிறது mg அப்படிங்கிற அந்த புவியீர்ப்பு விசையை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறாங்க. சாய்தளத்தின் இணையாக பிரித்தால் mg sin தீட்டா, அதற்கு செங்குத்தாக எடுத்தால் mg cos தீட்டா. இந்த mg cos தீட்டா அப்படிங்கிற செங்குத்து கூறானது n அப்படிங்கிற மேல் நோக்கிய செங்குத்து விசையை சமன் செய்வதால் இவ்விடத்தில் செங்குத்து இயக்கம் கிடையாது.
there is no vertical motion. இந்த ஹரிசாண்டல் மோஷன், அதாவது கிடைத்தளம் மட்டும்தான் பொருள் வந்து இயங்குது. அந்த கிடைத்தளத்தில் இயங்குது அப்படின்னா எது காரணமாக இருக்குது? எம்ஜி சைன் தீட்டா தான் இந்த இடத்த ரீசனபிளாக இருக்குது. அந்த எம்ஜி சைன் தீட்டா கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த பேராகிராஃபில் வந்துடும். ஈக்குவேஷனாக பார்க்கும்போது செங்குத்து தளத்தில், அதாவது வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸில் மோஷன் அப்படிங்கிறது முடுக்கம் இல்லைங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுது. அந்த முடுக்கம் 0 அப்படிங்கிறது கொண்டு வந்து சமன்பாட்டின் இரண்டு புறமும் இருக்கிற கூறுகளை ஒப்பிடும் பொழுது, அதாவது காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது n is equal to mg cos theta, இது ரெண்டும் சமமாக இருக்குது. அடுத்ததாக கிடைத்தளத்தில், அதாவது எக்ஸ் அச்சு திசையில் தான் பொருள் இயங்குது அப்படின்னா நியூட்டனோட ரெண்டாம் விதியை பயன்படுத்தும் போது mg sin theta I cap is equal to ma I cap, கூறுகளை ஒப்பிடும் பொழுது mg sin theta is equal to ma. ஸோ இதிலிருந்து a is equal to g sin theta. இந்த முடுக்கமானது சாய்தளத்தில் இருக்கும் இப்பொருளின் முடுக்கமானது அந்த பொருள் எவ்வளவு சாய்கோளத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை மட்டுமே பொறுத்து இருக்கும். ஏன்னா g அப்படிங்கிறது இந்த இடத்த ஒரு மாறிலி, சரியா? அதே நேரத்தில் பொருளானது 90 டிகிரி சாய்கோணத்தில், 90 டிகிரி சாய்கோணம்னா அது செங்குத்தாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அப்பொருளின் முடுக்கமானது எதற்கு சமமாக இருக்குன்னா புவியீர்ப்பு விசைக்கு சமமாக, அதாவது a is equal to gக்கு சமமாக இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த தலைப்பில் ரெண்டாவது நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்பொருளோட வேகம், தரையை அடையும் பொழுது அப்பொருளின் வேகம். இதற்கு நம்ம எடுத்துக்கிறது நியூட்டனோட இயக்க சமன்பாடுகளில் மூன்றாவது சமன்பாடு. இச்சமன்பாட்டில் பொருள் வந்து ஆரம்பத்தில் இயங்கும் பொழுது அதனுடைய திசை வேகம் சுழி அப்படிங்கிற நிபந்தனையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா v² is equal to 2as, அதிலிருந்து v அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2as, a அப்படிங்கிறது g sin தீட்டாவுக்கு ஈக்குவல். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா v is equal to √2sg sin தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்குறது சமதள பரப்பில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு பொருட்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது சாய்தளத்தில், இப்போது சமதள பரப்பில். சமதள பரப்பில் ஒன்றையொன்று தொட்டு கொண்டிருக்கும் பொருட்கள்னால் m1 மற்றும் m2 நிறை கொண்ட இரண்டு கன செவ்வக துண்டுகள், அதான் பிளாக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் கண்டிஷன் என்னென்னா m1 is greater than m2, சரியா? உராய்வற்ற ஒரு வலுவழுப்பான சமதள பரப்பில் இந்த ரெண்டு பொருளும் தொட்டு கொண்டிருந்தால், ஏன் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னா அங்கே உராய்வு இருந்துச்சுன்னா உராய்வு விசை கேல்குலேஷனுக்குள்ளே வரும். அப்போ நம்மளோட டோட்டல் கேல்குலேஷனும் வேறு மாதிரி போகும். அதனால தான் உராய்வு அற்ற வலுவழுப்பான சமதள பரப்புன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை கொடுத்து பாருங்கள், இந்த கொடுத்துருக்குற இந்த பிக்சரில் 3.14 அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இல்லை, பட் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க அந்த இரண்டு கன செவ்வக துண்டுகள் m1 m2 வெளியிலிருந்து கொடுக்குற ஒரு செலுத்தும் விசை கேபிட்டல் F, இந்த விசையினால் பொருளோட முடுக்கம் a, அது வந்து பாசிட்டிவ் எக்ஸில் இருக்குது. m1 m2க்கு கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் F21, அதே சமயத்தில் m2 m1 கொடுக்குற ஃபோர்ஸ் F12. இப்போ நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற இந்த Fங்கிற ஃபோர்ஸ்னால் அந்த மொத்தமாக அந்த பொருளுக்கு எவ்வளோ முடுக்கம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், F is equal to ma, mங்கிறது ரெண்டு கனச்செவ்வக கட்டையோட மொத்த கூட்டு நிறை. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு முடுக்கம் என்னாகும்னா a is equal to F by m1 plus m2ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு மாசு ரெண்டாவது மாசு கொடுக்குற விசை, செகண்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தொடு விசை அப்படின்னு சொல்கிறோம். கான்டாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த தொடு விசைகளை வந்து கண்டுபிடிக்கணும். தொடு விசை எடுத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது m1 நிறைக்கான விசைப்படம். ஸோ இதனோட விசைப்படத்தை பாருங்கள், 3.14 இங்கே கொடுத்துருக்காங்க. தனித்த பொருளின் விசைப்படம் m1, 3.14b இங்கே இருக்குது. இந்த தனித்த பொருளின் விசைப்படம், அதாவது இந்த இடத்துல இருக்குது, சரியா? இதில் மேல் மற்றும் கீழ்நோக்கி செயல்படும் ஈர்ப்பு விசையும் செங்குத்து விசையும் சமன் செய்யும். வலதுபுறமாக செயல்படும் இந்த செலுத்து விசை, இடதுபுறமாக செயல்படும் F12, இது ரெண்டு மட்டும்தான் நம்ம கேல்குலேஷனுக்குள்ளே கொண்டு வரோம். அப்படி நம்ம கேல்குலேஷனை கொண்டு வரும்போது ஈக்குவேஷன் என்னவாக இருக்குது? F I cap மைனஸ் F12 I cap is equal to m1 a I cap. கூறுகளை ஒப்பிடும் பொழுது F minus F12 is equal to m1a. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா F12 is equal to F minus m1aன்னு கிடைக்கும்.
சரியா? இப்போ இந்த இடத்த ஏ இருக்கு இல்லையா வலது பக்கத்தில், அந்த முடுக்கத்தோட மதிப்பையும் இங்கே பிரதியிடும் பொழுது தொடு விசையானது நமக்கு என்ன கிடைக்கும்னா F12 is equal to capital F m2 by m1 plus m2ன்னு கிடைக்கும். இதுக்கு வந்து வெக்டர் வடிவம் கொடுக்கணும். அப்படி வெக்டர் வடிவம் கொடுக்கும்போது அதாவது இது வந்து செகண்ட் மாசு ஃபஸ்ட்டு மாசுக்கு தான் ஒரு எதிர்விசையை கொடுக்குது. அதனால் இந்த பொருளானது மைனஸ் எக்ஸ் அச்சின் திசையில் நகர்வதால் வெக்டர் வடிவம் F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FM2 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு ஐ கேப் அந்த மாதிரி கிடைக்கும். இதே போல் நீங்கள் வந்து செகண்ட் மாஸ்க்கு எடுக்கணும். அப்போ M2வை பொறுத்தவரை எக்ஸ் அச்சின் திசையில் வந்து M1 நிறை ஏற்படுத்துகிற ஒரே ஒரு விசை மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த விசையை வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஃபார்முலா F21 இஸ் ஈக்குவல் டு M2A. முடுக்கத்திற்கான அந்த மதிப்பை வந்து இங்கே பிரதியிடும் பொழுது F21 இஸ் ஈக்குவல் டு FM2 பை M1 ப்ளஸ் M2. வெக்டர் வடிவம் கொடுத்தீங்கன்னா அதாவது இந்த பொருளானது ப்ளஸ் எக்ஸில் நகர்றதுனால F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு FM2 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு ஐ கேப். இந்த ரெண்டு தொடு விசைகளையும் ஒப்பிடும் பொழுது நமக்கு நியூட்டன்ஸோட 3ஆம் விதி வந்து இது உறுதிப்படுத்துது அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம கடைசி ரிசல்ட் F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார். அதாவது இரண்டு அந்த கனச்செவ்வக துண்டுகளும் ஒன்று மற்றொன்றின் மீது கொடுக்கும் விசையின் எண்மதிப்பு சமமாகவும் திசையானது எதிர் திசையிலும் அமையும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் இது நமக்கு வந்து குறிப்பிடுது. அடுத்ததாக ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட பொருளின் இயக்கம். ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட பொருள் அப்படின்னா எதன் மூலமாக பிணைக்கப்பட்டதுன்னா ஒரு கப்பியின் மூலமாக பிணைக்கப்பட்ட இரு பொருட்கள். கப்பி அப்படின்னு சொல்லும்போது புள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில். சரியா? M1 M2 இங்கேயும் M1ஓட நிறையானது M2ஓட நிறையை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு மெல்லிய நீட்சித்தன்மையற்ற கயிறு, அது வந்து நீட்சி அடையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு அமைப்பை எடுத்து அது நீங்கள் ஒரு விசை கொடுக்கும்போது என்னாகும்னா அந்த கம்பியில் ஒரு இழுவிசையானது உருவாகும். இந்த இழுவிசையின் காரணமாக கடைசி அதோட முடுக்கத்தில் வந்து மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி வர்ற முடுக்கம் என்னவாக இருக்கும், அக்கம்பியின் இழுவிசை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்த நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிக்சர், இதில் கொடுத்துருக்க செவ்வக துண்டுகளோட நிறை M1 M2. M1 அதிகமாக இருக்குது. இந்த M1ஓட M1G அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் M2 மாசை வந்து மேல் நோக்கி இழுத்து கொண்டு வருது. இழுவிசை அப்படிங்கிறது எப்போவுமே அந்த சப்போர்ட் பக்கம்தான் இருக்கும். சரியா? ஜாயிண்ட் எங்கே இருக்கும் அந்த இணைப்பு பக்கம்தான் இழுவிசை இருக்கும். M2ஓட முடுக்கமானது மேல் நோக்கியும் M1 முடுக்கம் கீழ் நோக்கியும் செயல்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேர்முக்கு ஃப்ரீ பாடி டயக்ராமை ட்ரா பண்ணி நியூட்டன்ஸோட 2ஆம் விதியை வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி மாறும், T J cap minus M2G J cap is equal to M2A J cap. ஸோ இதில் காம்போனன்ட்ஸ் மட்டும் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம டென்ஷன் கேல்குலேட் பண்ணும்போது, ஏன்னா இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஜஸ்ட் டெரிவேஷன் டேர்ம்ஸு வாஸ் சேம் ஃபார் போத் த மீடியம்ஸ். நீங்கள் அதை லிசன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு புரியும். ஆக்சலரேஷன், அதிலிருந்து டென்ஷன் கொண்டு வராங்க. அந்த டென்ஷனோட ஃபைனல் டேர்ம் T is equal to 2m1 m2 by m1 plus m2 into G. இதுக்கு வெக்டர் நோட்டேஷன் கொடுக்குறாங்க. M1 அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஜே கேப், அதாவது மைனஸ் ஜே கேப்னா கீழே, அதாவது கீழ் நோக்கி மைனஸ் ஒய் ஆக்சஸில் இருக்கிறதுனால தான் இங்கே மைனஸ் ஜே கேப். M2க்கு வந்து ப்ளஸ் ஜே கேப், அதாவது ப்ளஸ் ஒய் ஆக்சஸில் இருக்கும். இதே போல் தான் கிடைத்தல இயக்கம். கிடைத்தல இயக்கத்துக்கு M1 M2, M1 அப்படிங்கிறதோட M1G டேர்ம் தான் M2 ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டலாக இழுக்குது, கிடைத்தளத்தில் நகர வைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்தையும் அந்த ரெண்டு நிறைகள் மீது என்னென்ன விசைகள் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான தனித்த பொருளின் விசைப்படம் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறோம். நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி காம்போனன்ட்ஸை ஈக்குவல் பண்ணி கொண்டு வரீங்க. அப்படி காம்போனன்ட்ஸை ஈக்குவல் பண்ணி கொண்டு வரும்போது ஆக்சலரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் A is equal to M1 by M1 plus M2 into G. இது வந்து 3.15ல சப்ஸ்டியூட் பண்ணால் we can get டென்ஷன், அதாவது இழுவிசை வந்து எவ்வளோன்னு கிடைக்கும். T is equal to M1 into M2 by M1 plus M2 into G. ஓகே, ஸோ இந்த செங்குத்து இயக்கம், கிடைத்தல இயக்கம், இந்த ரெண்டில் இருக்கிற இழுவிசையை மட்டும் நம்ம வந்து ஒப்பிடும் பொழுது கிடைத்தல இயக்கத்தில் உள்ள கயிற்றின் இழுவிசையானது செங்குத்து இயக்கத்தில் உள்ள கயிற்றின் இழுவிசையில் பாதியளவாகவே இருக்கும். ஏன்னா அங்கே 2 அப்படிங்கிற டேர்ம்ஸு ப்ராடக்டில் இருக்கும் நியூமரேட்டரில், இங்கே அது கிடையாது. ஸோ இந்த ஒரு முடிவானது நமக்கு எங்கே பயன்படுது, எங்கே பங்காற்றுது அப்படின்னா தொழில்துறையில்
கிடைத்தல இயக்கத்தில் உள்ள இயங்கு பட்டையில் பயன்படும் கயிறுகள் செங்குத்து இயக்கத்தில் உள்ள மின் உயர்த்தி அல்லது எடை தூக்கி இங்கே பயன்படுற கயிறுகளின் இழுவிசைகளை விட நீண்ட ஆயுளை பெற்றிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 3 கொஸ்டின்ஸுமே ஒரே கான்செப்டில் தான் இருக்குது. அதாவது இன்க்ளைனில் மோஷனாக இருந்தாலும் சரி, ஹரிசாண்டல் மோஷன் இன் கான்டாக்ட் அண்ட் வெர்டிக்கல் மோஷன் இன் கான்டாக்ட். ஸோ இப்போ இந்த 3 கேசஸ்லையுமே பேசிக்காக நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். செகண்ட் நியூட்டன்ஸோட செகண்டில் அப்ளை பண்ணணும். காம்போனன்ட்ஸ் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து எந்த டேர்ம்ஸ் கேட்குறாங்களோ அதை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். பேசிக்காக 3 கொஸ்டின்ஸும் ஒரே கான்செப்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கும்போது இந்த 3 கொஸ்டின்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. சரியா? நீங்கள் ஒன்ஸு பாருங்கள், புரியலைன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் யூ கால் அஸ். We can clear your doubts. Thank you students.